கதையோட ஓப்பனிங்ல பார்த்தீங்கன்னா, இங்க வெஜிடபிள்ஸ் வெட்டுறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா காமிக்கிறாங்க. அப்போ ஒரு மீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபுட் ட்ரக்க ஓப்பன் பண்ணி சமைக்க ஆரம்பிக்குது. இது சமைச்சிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டம் வர ஆரம்பிச்சுருச்சு. எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அது போற சாண்ட்விச்ச வாங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது, ஒரு பிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வாங்கலான்னு வரப்போ, அப்ப மேல காமிக்கிறாங்க. இது பிக் மீட்ட தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சாண்ட்விச்சா வச்சு விக்கிது. உடனே இந்த மீன் அதில இருக்கிற மீட் எல்லாம் எடுத்துட்டு இந்தாங்க வெஜிடபிள் சாண்ட்விச் சாப்பிடுங்கன்ன உடனே, அந்த பிக் அத மொறச்சுக்கிட்டே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்கருந்து போது. இப்படி கோவத்தோட போன பிக் இதுக்கு ஆப்போசிட்லயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் சாப்ஸ்ன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கடைய ஓப்பன் பண்ணிடுது. இதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் மீட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் வச்சு விக்கிது. இத பார்த்த உடனே அந்த மீன் அப்படியே செமையா கோவப்படுது. இந்த மீனும் கோயல் அப்படியாடா விஷயம்னு சொல்லிட்டு, இந்த கடையில வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பிக் தந்தூரிய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, லான்ச் பண்ணுது. இப்படி இவனுங்க 2 பேரும் இவனுங்களுக்கு ஈகோக்கு மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது, அங்க கஸ்டமர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்படுறாங்க. இதனால செமையா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கிற எல்லா கஸ்டமரும் கோவப்பட்டு, அவங்க 2 பேர் கடையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, 3ன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்ணி, அவங்க 2 பேர் கடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, தக்காளிய ஊத்தி அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. இப்ப அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டப்புன்னு பிளாங்க் அவுட்டா காமிச்சுட்டு 2 பேரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே கடையில வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாரி காமிக்கிறாங்க. அந்த ஒரே கடையில வெஜிடபிள் ஜூஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் குடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இவனுங்க குடுத்துட்டு இருக்கும்போது, அங்க ஒரு வெள்ளரிக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வந்து நிக்குது. உடனே அவனுங்கள மொறச்சு பார்த்துட்டு இருக்கும்போது, இவனுங்கள அதிர்ச்சில என்ன பண்ணான்னு தெரியாம நிக்கிற மாரி காமிச்சு, இந்த ஒரு ஸ்டோரி முடிக்கிறானுங்க.